தமிழகத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் MBBS, BDS படிப்புகளுக்கான விண்ணப்பம் இன்று முதல் விநியோகிக்கப்படுகிறது. இது தொடர்பாக நமது சென்னை செய்தியாளர் பிரசாத் நேரலையில் தரும் தகவல்களை கேட்போம். பிரசாத், மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் இன்று விநியோகிக்கப்பட உள்ள நிலையில மொத்தம் மருத்துவ படிப்புகளுக்கு எத்தனை காலியிடங்கள் உள்ளன, எங்கெங்கெல்லாம் இந்த விண்ணப்ப விநியோகம் நடைபெற உள்ளது? நாம் நிற்கக்கூடிய இடம் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி வளாகம். இந்த வளாகத்தில் தான் இன்னைக்கு இது மட்டும் இல்லை, சென்னையில் இருக்கக்கூடிய 4 அரசு மருத்துவக் கல்லூரிகளிலையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 20 அரசு மருத்துவக் கல்லூரிகளிலையும் மருத்துவ படிப்புக்கான விண்ணப்ப விநியோகம் இன்று முதல் ஜூன் மாதம் 6ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்ப விநியோகம் நடக்க இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தமிழகத்தை பொறுத்தளவில் இந்த வருடம் நுழைவுத் தேர்வு இல்லை அப்படிங்கிறது மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. நேற்று முதல் ஆன்லைனில் விண்ணப்ப விநியோகம் தொடங்கி இருக்கிறது. இன்று காலை சரியாக 10 மணி அளவில் இருந்து நேர்லையே மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாயிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி பார்த்தீங்கன்னா, மருத்துவ படிப்பு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய பெற்றோர்களுடன் விண்ணப்பங்களை பெறுவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர். அந்த மாணவர்களிடத்துல கேட்கலாம், எந்த மாதிரியான ஒரு ஆர்வம் இந்த மருத்துவ நுழைவுத் தேர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இந்த ஆண்டு +2 மதிப்பெண் அடிப்படையிலேயே மாணவர்களுக்கு மருத்துவ மாணவர் சேர்க்கை நடைபெற இருக்குது. இது தொடர்பாக சில மாணவர்கள் மட்டத்தில் இருக்காங்க கேட்கலாம். மருத்துவ நுழைவுத் தேர்வு இல்லை, இப்போ இந்த சூழ்நிலையில +2 மதிப்பெண் அடிப்படையில் தான் உங்களுக்கு மருத்துவ மாணவர் சேர்க்கை நடைபெறும். எவ்வளவு கட் ஆஃப் வச்சிருக்கீங்க, எந்த நம்பிக்கையில சீட் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இன்னைக்கு அப்ளிகேஷன் வாங்க வந்திருக்கீங்க? 197.75 கட் ஆஃப், பயோ குரூப்பு, பயாலஜி 200, அதனால நம்பிக்கையில் வந்திருக்கு. என்ன டிடி எடுத்து சொல்லியிருக்காங்களா? 500 அப்ளிகேஷனுக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க. நிறைய மாணவர்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம் இல்லையா? அதுக்கு இந்தியன் பேங்க்ல எடுத்தோம் எங்க டிடி, செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி கீழ்பாக் சென்னை 10ல 500 ரூபீஸ்க்கு டிடி எடுத்தோம். டிடி எடுத்து தான் இங்கே ஃபார்ம் தராங்க, அதான் கஷ்டமா இருக்கு. பெற்றோருடன் அந்த மாணவி வந்திருக்காங்க விண்ணப்பங்களை பெறுவதற்கு. இவங்க மட்டும் கிடையாது, சென்னையில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி, அதுக்கப்புறம் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, அதுக்கப்புறம் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி, அதுக்கப்புறம் பாரிமுனையில் இருக்கக்கூடிய அரசு பல் மருத்துவக் கல்லூரி, இங்கெல்லாம் சென்னையில் நிறைய மாணவர்கள் வாங்குறதுக்காக காத்திருக்காங்க. சரியான 10 மணி அளவில் மாணவர்களுக்கான விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படி சொல்லியிருக்காங்க. SC/ST மாணவர்களுக்கு அவங்களுடைய சாதி சான்றிதழ் மட்டும் காமிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு விண்ணப்பத்திற்கான 500 ரூபாய் கட்டணத்திலிருந்து அவர்களுக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது. அது தொடர்பாக ஒரு மாணவி மட்டத்தில் இருக்காங்க கேட்கலாம். நீங்க என்ன கேட்டகரியில வரீங்க, உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்காக ரொம்ப நேரமா காத்திருந்தீங்க, உங்களை பத்தி விவரங்கள் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் தேங்க் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா எங்களுக்கு என்ட்ரன்ஸ் கேன்சல் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம். இப்போ என்ட்ரன்ஸ் இல்லைன்னா நாங்கள் இந்த மாதிரி மெடிக்கல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறதுக்கு இந்த மாதிரி நிறைய சலுகை இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ப்ளஸ் அப்ளிகேஷன்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, எங்களுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. ஃபியூச்சர்லயும் என்ட்ரன்ஸ் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களை மாதிரி பசங்களும் மெடிக்கலில் வரணும் அப்படின்றதுக்கு ஃபியூச்சர்ல என்ட்ரன்ஸ் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்ட கேட்டுக்கிறோம். இந்த ஆண்டு உங்களுக்கு இடஒதுக்கீடு பாதிக்காது, ஏன் அப்படின்னா பொது நுழைவுத் தேர்வு கிடையாது. தமிழக முதல்வரும் மத்திய அரசுக்கு வலியுறுத்தி நுழைவுத் தேர்வுல இந்த ஆண்டு விலக்களித்ததுக்கு நன்றி தெரிவித்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. தொடர்ந்து தமிழ்நாட்டில் பொது நுழைவுத் தேர்வுக்கு விலக்களிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க SC/ST கேட்டகரியில வரீங்கன்னு சொல்றீங்க, என்னென்ன மாதிரியான சான்றிதழ் எடுத்துட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபாயிலிருந்து விலக்களிக்கப்படும்? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும், டிசி, மார்க் ஷீட், இந்த மாதிரி தேவையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தா இந்த மாதிரி எங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். ஃபார்ம் ஃப்ரீயா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. SC/ST மாணவர்களுக்கு இந்த 500 ரூபாய் கட்டணத்திலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சாதி சான்றிதழை மட்டும் காட்டினாலே அவர்களுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை அரசு மருத்துவ இயக்ககம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிரசாத், இந்த ஆண்டு மருத்துவ படிப்புக்கான கட் ஆஃப் எப்படி இருக்கும்? குறிப்பாக விண்ணப்பிக்கும் அத்தனை மாணவர்களுக்கும் இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளதா, அது பற்றி சொல்லுங்க. நிச்சயமா சரண்யா, அதாவது பார்க்கும்போது தமிழகத்தில் 20 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு. இதுல அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் 2253. அதே போல சுயநிதி கல்லூரிகள் 6 இருக்கு. அந்த 6 கல்லூரிகள்லையும் 470 அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் இருக்கு. அதே போல ஒரு அரசு பல் மருத்துவக் கல்லூரி மட்டும் தான் தமிழகத்தில் இருக்கு, அதுல 85 சீட் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா 17 சுயநிதி அரசு பல் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 770 சீட் இருக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில மாணவர்களுக்கு எல்லா விண்ணப்பித்த எல்லா மாணவர்களுக்குமே சீட் கிடைக்குமா அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி. ஆனா அரசு
மருத்துவ இயக்ககத்தை பொறுத்தளவுல மொத்தம் 40,000 விண்ணப்பங்கள் இதுக்கு தயாரா வச்சிருக்காங்க. இருக்கக்கூடிய சீட் அப்படின்னு பார்க்கும்போது 3000 சீட் தான். இப்படிப்பட்ட நிலைமையில விண்ணப்பித்த அனைத்து மாணவர்களுக்குமே மருத்துவ இடம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி சாத்தியமானது கிடையாது. ஏன் அப்படின்னா மருத்துவ இடங்களை பெறுவதற்கான மாணவர்களோட எண்ணிக்கை தமிழகத்துல விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை அதிகம், ஆனா சீட்டுங்கிறது கம்மி. இதனாலதான் மொத்தம் இந்தியாவோட கணக்கு பண்ணும்போது தமிழகத்துல தான் அரசு மருத்துவக் கல்லூரிகள் அப்படிங்கிறது, மருத்துவ கல்லூரிகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இந்த ஒரு காரணத்தை வலியுறுத்தி தான் ஒட்டுமொத்தமா எல்லா மாநிலத்தில் உள்ள மாணவர்களுமே எல்லா மாநிலங்களிலுமே இப்ப படிக்கிறதுக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறது மத்திய அரசினுடைய திட்டம், உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. அதுக்காக மருத்துவ நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறது கொண்டு வந்திருந்தாங்க. ஆனா குறுகிய காலத்துல இந்த தீர்ப்பை செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறது மாநில அரசுடைய விண்ணப்பத்தை ஏற்று இந்த ஆண்டு மட்டுமே மருத்துவ பொது நுழைவுத் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு இந்த ஆண்டு +2 மதிப்பெண் அடிப்படையிலேயே தமிழகத்தில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இந்த சூழ்நிலையில மருத்துவம் விண்ணப்பித்த அனைத்து மாணவர்களுக்குமான வாய்ப்புங்கிறது, அனைத்து மாணவர்களுக்கு சீட் கிடைக்குமா அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஆனா கட் ஆஃப் பொறுத்தளவுல 200க்கு 200 மதிப்பெண் பெற்றவர்களுடைய மாணவர்களுடைய எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது இந்த ஆண்டு ரொம்ப அந்த லிஸ்ட்ல ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் அப்படிங்கும்போது இயற்பியல்ல 200க்கு 200 மதிப்பெண் பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை தான். மொத்தமா பார்க்கும்போது 5 மாணவர்கள் தான் தமிழக அளவுல 200க்கு 200 மதிப்பெண் பெற்றிருக்காங்க. இந்த லிஸ்ட் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வருடம் கட் ஆஃப் மதிப்பெண் குறையிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. இது சென்ற ஆண்டோட கம்பேர் பண்ணும்போது மிகவும் கம்மி. போன வருடம் 198 கட் ஆஃப் வச்சிருக்கு, 200க்கு 198 கட் ஆஃப் வச்சிருந்தாலே மாணவர்களுக்கு மருத்துவ படிப்புக்கான இடம் கிடைக்கிறதுக்கு அரிதாக இருந்தது. இந்த வருடம் அது 194 குறைவதற்கு 194 மதிப்பெண்கள் எடுத்து கட் ஆஃப் வச்சிருந்தாங்களே, மருத்துவ படிப்பிற்கான இடங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மாணவர்களுக்கு பிரகாசமாகவே இருக்கு. மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் தொடர்பான உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி பிரசாத்.